ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் விப்ரஜேஷ். ஆட்டோ ட்ரெண்ட் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் மீண்டும் வரவேற்கிறேன். நம்ம இன்னைக்கு மீண்டும் ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்ட் கூட இருக்கும். ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய டாப் ஸ்பெக் பிரஸ்டீஜ் வேரியண்ட்டோட மாண்டி கார்லோ நம்ம கவர் பண்ணோம். அது தொடர்ந்து ஸ்போர்ட் லைன் வேரியண்ட் பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லிட்டு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அதுக்கேற்ற மாதிரி ஸ்போர்ட் லைன் வேரியண்ட் நம்ம வந்து ரிவ்யூ எடுத்து வந்திருந்தோம். ஸோ ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது இதை விட இன்னும் கொஞ்சம் அஃபோர்டபுள் வேரியண்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டிருந்தீங்க. சிக்னேச்சர் வேரியண்ட். இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய சிக்னேச்சர் வேரியண்ட். இந்த வண்டியோடைய ப்ரைசிங் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டோட ஒப்பிட்டு பார்க்கும்போது 20,000 rupees கூட டிஃபரன்ஸ் இல்லை, அதை விட கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. ஸோ என்னன்னா அந்த அக்ரெசிவ் லுக்ஸ் இருக்காதே தவிர மற்றபடி இதுலேயுமே அதே ஃபீச்சர்ஸ் எல்லாமே வந்துருது. ஸோ இது வந்து பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி, இதை ரிவ்யூ கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் கேட்டிருந்தீங்க. எஸ், வாங்க இன்னைக்கு நம்ம வந்து ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய சிக்னேச்சர் வேரியண்ட் ரிவ்யூ பண்ணிடலாம். இந்த வேரியண்ட்டோட ப்ரைசிங் என்ன அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா 14,59,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங்காக இருக்குது. மேனுவல் வெர்ஷனுக்கு 1 லிட்டர் என்ஜினோட வரக்கூடிய வண்டி. அதே ஆட்டோமேட்டிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 ஸ்பீட் டாக் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக், அதனுடைய ப்ரைசிங் 15,59,000 அப்படின்னு ப்ரைசிங்கில் வச்சிருக்காங்க. எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் இது எல்லாமே. ஆன் ரோட் ப்ரைசிங் என்னங்கிறது நீங்கள் மேலே ஸ்க்ரீனில் பார்க்க முடியும். இந்த குஷாக் சிக்னேச்சர் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு வந்து 1.5 லிட்டர் வெர்ஷனே கிடையாது, 1 லிட்டர் டிஎஸ்ஐ மட்டும்தான் கிடைக்குது. மேனுவல் அண்ட் 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக். ஓகே, ஸோ இது வேல்யூ ஃபார் மணியாக இருக்கா? இனிமேல் வண்டியில் என்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அதை வந்து பார்த்துடலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு இந்த ஸ்கோடா குஷாக் நமக்கு ரிவ்யூக்கு வழங்கியிருக்கிறது கோயம்புத்தூரை சேர்ந்த SGA ஸ்கோடா கார்ஸ் ஷோரூம். முதல்ல அவங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் மேலே ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அண்ட் அவசியம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா எல்லா கார்ஸோடைய எல்லா வேரியன்ஸோட ரிவ்யூஸ் நம்ம கொடுத்துட்டு தான் இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டர்லையும் கூட ஃபாலோ பண்ணுறதுக்கு மறக்காதீங்க. இப்போ ரிவ்யூக்குள்ளே போயிடலாம் வாங்க. ஆல்ரைட் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய சிக்னேச்சர் வேரியண்ட் நம்ம வந்து பார்த்துடலாம். முதல் வித்தியாசம் வண்டியோட லுக்ஸ்லேருந்தே நம்ம வந்து பார்க்கலாங்க. ஓகே, அதாவது நம்ம ஏற்கனவே ஸ்போர்ட் லைன் வேரியண்ட் பார்த்துருக்கோம். ஸோ ஸ்போர்ட் லைனோடைய ஒரு ஷார்ட் நீங்கள் மேலே பார்க்க முடியும். ஸ்போர்ட் லைனில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்போர்ட்டியான அப்பியரன்ஸ் தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த க்ரோம் பிட்ஸ் எல்லாத்தையுமே வந்து கிளாசி பிளாக் பண்ணி, அலாய் வீல்ஸ் முதல் கொண்டு கிளாசி பிளாக் பண்ணி வண்டி இன்னும் கொஞ்சம் ஸ்போர்ட்டியான அப்பியரன்ஸ் கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது உண்மையாகவே பார்க்குறதுக்கும் நல்லா இருந்தது. இது வந்து சிக்னேச்சர் வேரியண்ட் அப்படின்னு இருக்கும்போது இதுவுமே நல்லா தான் இருக்குது. கொஞ்சம் ஒரு வித்தியாசமான அந்த ஒரு எலிகென்ட்டான லுக் தருது. ஸ்போர்ட்டியாக இல்லாமல் எலிகென்ட்டாக இருக்குது. அது ஒன்று தான் வந்து எனக்கு தெரிஞ்ச வித்தியாசமாக இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து அதில் கிடைக்கிற ஃபீச்சர்ஸ் எல்லாமே சேமாக தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்க்கலாம் ஆல் எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், அது சேமாக தான் வருது. ஆல் எல்இடி மல்டி ஃபங்க்ஷன் எல்இடி டிஆர்எல்ஸ் வருது. எல்இடி ஃபாக் லேம்ப்ஸும் இருக்குது. அண்ட் கூடவே பார்த்தீங்கன்னா கிரில்ல கட் ஆகி வர்ற மாதிரி இந்த எல்இடி டிஆர்எல்ஸும் வருது. இது ஒரு யூனிக்கான லுக், பார்க்குறதுக்கு ஒரு மினி ஸ்கோடா கோடியாக்கோட அப்பீல் தருது இந்த புது குஷாக் ஃபேஸ் லிஃப்ட். அந்த வகையில் குவைட் நைஸுங்க. ஆனால் டிஃப்ரென்சஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே வரக்கூடிய ஸ்கிட் பிளேட் வந்து சில்வரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிளாசி பிளாக்ல வரும் ஸ்போர்ட் லைனில், அது ஒரு வித்தியாசமாக இருக்குது. ஆனால் இந்த வேரியண்ட்லையுமே ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ் 4 சென்சர்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. அது நீங்கள் தெளிவாக பார்க்க முடியும். ஆல்ரைட், அதுக்கப்புறம் சைடில் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எஸ், சைட்ஸ்லேயுமே வித்தியாசங்கள் இருக்குது. அதுதான் ஆக்சுவலி மெயின் வித்தியாசங்க. அலாய் வீல்ஸ் வந்து உங்களுக்கு கிளாசி பிளாக்காக இல்லாமல் சில்வர் கலர் நார்மல் அலாய் வீல்ஸ் உங்களுக்கு கிடைக்குது. ஆனால் இதுவுமே 17 இன்ச் தான், 16 கிடையாது. 16 இன்ச் வீல் வர்றது ஒன்லி கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு மட்டும். ஸோ சிக்னேச்சர் அப்படின்னு எடுத்தாலே உங்களுக்கு 17 இன்ச்சும் வந்துடுது. ஸோ நைஸ். இதனுடைய டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா சேம் தான், 205/55 R17. ஸோ அது வந்து காமனான ஒரு சைஸாக இருக்குது ஹையர் வேரியன்ட்ஸை பொறுத்தவரை. சைடில் உங்களுக்கு வந்து இந்த ஃபுல் பிளாக் கலர் பாடி கிளாடிங் வந்துடுது, அது தெரிஞ்ச விஷயம். அண்ட் க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஓகே, இதுவும் இந்த மிட் வேரியண்ட்டில் கிடைக்கிறது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருக்குது. ஒரு எலிகென்ட்டான லுக் தருது. ஆனால் சேட்லி எந்த வேரியண்ட் எடுத்தாலுமே உங்களுக்கு ரியல் டிஸ்க் பிரேக்ஸ் இல்லை, ட்ரம் பிரேக் மட்டும்தான் கிடைக்குது. அது இந்த புது குஷாக் ஃபேஸ் லிஃப்ட்டை பொறுத்தவரை ஒரு சின்ன மைனஸாக இருக்குதுன்னு நம்ம எடுத்துக்கலாம். மற்றபடி சைட் ப்ரொஃபைலில் பார்க்குறதுக்கு அப்படியே ஸ்போர்ட் லைன் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது. என்னென்னா சில விஷயங்கள் பிளாக்காக இல்லாமல் சில்வராக கொடுத்துருக்கிறது ஒரு டிஃப்ரென்ஸ். மேலே உங்களுக்கு வந்து ஃபுல் ப்ராப்பர் அலுமினியம் ரூஃப் ரெயில்ஸ் கிடைக்குது. ஓகே, ஆனால் சில்வர் கலரில் தான் கிடைக்குது, பிளாக்ல இல்லை. பட் அலுமினியம், ஸோ அதனால் லோடு தாராளமாக ஏற்றிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. எலக்ட்ரிக் சன்ரூஃப் ஏற்கனவே ஸ்போர்ட் லைனில் பார்த்தோம். ஸோ இந்த வேரியண்ட்லேயும் அந்த சன்ரூஃப் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்லேருந்தே சன்ரூஃப் கிடைக்குது. எல்லா வேரியண்ட்லேயும் ஸ்டாண்டர்டு தான். ரியர்லையும் நீங்கள் பார்க்கலாம், நல்ல எலிகென்ட்டான அந்த ஸ்போர்ட்டியான லுக். ஸோ எல்லா வேரியண்ட்ஸுக்கும் இந்த லுக் வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுது. ஸ்கோடா அப்படிங்கிற இந்த லெட்டரிங்கே வந்து எல்இடியாக மாற்றிருக்காங்க லைட்டிங்கில். குவைட் நைஸ் அண்ட் கிளவர். அதே மாதிரி சீக்வென்ஷியல் எல்இடி இண்டிகேட்டர்ஸ் நீங்கள் வந்து பார்க்கலாம். கனெக்டட் எல்இடி மாதிரி கொடுத்து அது கனெக்டடாக இல்லாமல் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ரியர் விண்ட்ஷீல்டு வைப்பர் வாஷர் டிஃபாகர் ஸ்டாண்டர்டாக வந்துடுது. ரியர் வைப்பர் இன்ஃபேக்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட் தான். ரியர்லேயுமே 4 பார்க்கிங் சென்சர்ஸ் உங்களால் பார்க்க முடியும். ஃப்ரண்ட் பம்பரை போலவே பின்னாடி கிளாசி பிளாக் இல்லாமல் சில்வர் ஃபினிஷ் கிட் பிளேட்டாக தான் கொடுக்குறாங்க. அது ஒரு தெரிஞ்ச விஷயம். ஓகே ரைட். என்ஜின் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த
குஷாக் சிக்னேச்சர் வேரியண்ட்டை பொறுத்தவரை உங்களுக்கு 1.5 லிட்டர் என்ஜின் கிடையாது, 1 லிட்டர் மட்டுமே தான் கிடைக்குது. ஸோ 1 லிட்டர் 3 சிலிண்டர் டிஎஸ்ஐ டர்போ சார்ஜ் பெட்ரோல் என்ஜின் 115 பிஹெச்பி மேக்ஸிமம் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டார்க்னு பார்த்தீங்கன்னா 178 நியூட்டன் மீட்டர் மேக்ஸிமம் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணுது த்ரூ 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் ஆர் அண்ட் 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ். எஸ், 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் இப்போ புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க 1 லிட்டர் என்ஜினுக்கு. ஸோ எனிவே கூடிய விரையிலே டிரைவ் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். பட் இப்போ வாங்க இன்டீரியருக்குள்ளே போய் பார்த்துடலாம். ஓகே, இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டோடைய இன்டீரியர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் இதை பார்க்கும்போது ஸ்போர்ட் லைன் வேரியண்ட் மாதிரியே தான் இருக்குது அப்படின்னு தான் நினைக்க முடியும். ஏன்னா எல்லா ஃபீச்சர்ஸும் சேம் தான், எதுவுமே மாறவே இல்லை ஃபீச்சர்ஸை பொறுத்தவரை அட்லீஸ்ட். ஆனால் கலர் தீம்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ரூஃப் லைனர் பார்க்கலாம், பீச் கலரில் கொடுத்துருக்காங்க. ஓகே, லைட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட் லைனில் ஃபுல்லாகவே பிளாக்காக கொடுத்துருந்தாங்க. அது ஒன்று தான் ஒரு வித்தியாசமாக இருக்குது இந்த வேரியண்ட்டுக்கும் ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டுக்கும். மற்றபடி இந்த ரெண்டு வேரியண்ட்ஸ்க்கும் டேஷ்போர்டு, சீட்ஸ் எல்லாமே அப்படியே சேமாக தான் இருக்குது. டியூவல் டோன் இன்டீரியர் தீம் சேமாக தான் இருக்குது. லெதர் ராப் ஸ்டீரிங் வீல் கிடைக்குது, பார்க்குறதுக்கும் நல்லாவே இருக்குது. இதுலேயே உங்களுக்கு வந்து நேர்ல்டு க்ரோம் ஃபினிஷ் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க கண்ட்ரோல்ஸுக்கு. அண்ட் க்ரூஸ் கண்ட்ரோல்னு பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி கொடுத்துருக்காங்க ஹெட்லாம்போடைய ஹை பீம் ஸ்டாக்கில். இது ஆட்டோமேட்டிக் வண்டிங்கிறதுனால இதில் பேடல் ஷிஃப்டர்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ 8 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன். ஸ்கோடாவுடைய கார்ஸுக்கு இது வந்து புதுசு. அதுவும் 1 லிட்டர் என்ஜினுக்கு இந்த 8 ஸ்பீட் ஆட்டோமேட்டிக் கொடுக்குறது இது ஒரு புதுசான ஒரு விஷயமா இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் ஃபீட்பேக் நான் கேள்விப்பட்டிருக்கேன். பட் எனிவே கூடிய விரைவிலே உங்களுக்கு டிரைவ் ரிவ்யூ நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். ஓகே, அண்ட் இந்த ஆட்டோமேட்டிக் பொறுத்தவரை நீங்கள் இன்னொரு விஷயம் கவனிக்கலாம். இதில் உங்களுக்கு ஸ்போர்ட்ஸ் மோடும் கிடைக்குது அப்பார்ட் ஃப்ரம் டிரைவ் மோட். ஸோ அது வந்து ஒரு ஹைலைட்டான பாயிண்ட், ரைட். அதுக்கப்புறம் சீட்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது யூஸ்வல் டியூவல் டோன் லுக் தான். இதே சீட்ஸ் இதே மெட்டீரியல் நம்ம வந்து ஸ்போர்ட் லைன்லையும் பார்த்தோம், எந்த சேஞ்சும் இல்லை. ஒரு மைல்டு ப்ரௌனிஷ் கிரே மாதிரி ஒரு தீம் கொடுத்து அதில் பிளாக்கும் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஃபேப்ரிக் அப்போல்சரி. சேட்லி வெண்டிலேட்டட் சீட்ஸ் அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் டாப் அண்ட் வேரியன்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்குது. தென் டிரைவர் சீட்டுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டுங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஓகே, மிஸ் ஆகிற இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டில் அந்த மெட்டாலிக் பெடல் ஃபினிஷ் கிடைக்கும். இந்த வேரியண்ட்டில் நார்மல் பெடல்ஸ் தான் கொடுக்குறாங்க. பட் எனிவே ஆக்சசரிஸில் நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணி ஃபிட்டிங் பண்ணிக்கலாம், நாட் அ வரி. ஓகே, ரைட். உள்ள உட்காந்து பார்த்தோம்னா இன்ஃபேக்ட் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லைங்க. கம்ஃபர்ட்லேயோ லுக்லேயோ டேஷ்போர்டோடைய ஃபீச்சர்ஸ்லேயோ எதுவுமே சேஞ்சே இல்லை, அப்படியே சேமாக தான் இருக்குது. டில்ட் அண்ட் டெலஸ்கோபிக் அட்ஜஸ்டபிள் ஸ்டியரிங் வீல் அது யூஸ்வலான ஸ்டாண்டர்ட் ஃபிட்மெண்ட் தான், அது ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. அண்ட் ஃபுல்லி டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் டிஸ்பிளே, அதுவும் உங்களால் தெளிவாக பார்க்க முடியும். ஸோ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போமா. ஸோ பட்டன் ஸ்டார்ட் இங்கே இருக்குது. ஸ்மார்ட் கீ ஆக்சஸ் புஷ் பட்டன் ஸ்டார்ட் நார்மலாகவே கிடச்சிருது. இட் இஸ் குட். ஓகே, ஸோ டிஸ்பிளேயோடைய குவாலிட்டியில் எந்த சேஞ்சும் இல்லை. அப்படியே நம்ம வந்து ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டில் என்ன பார்த்தோமோ அதே சேமான டிஸ்பிளே தான் இந்த வேரியண்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. நல்லாயிருக்கு. ஓகே, ஏசி பார்த்தீங்கன்னா அதுவுமே ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி தான். ஸோ இது இன்ஃபேக்ட் பேஸ் வேரியண்ட்லேருந்தே வருதுங்க. ஆட்டோமேட்டிக் ஏசிங்கிறது பேஸ் வேரியண்ட்லேருந்து ஸ்டாண்டர்ட் வித் டச் பேஸ்ட் கண்ட்ரோல்ஸாக கொடுத்துருக்காங்க. ஏர் கேர் பியூரிஃபைங் சிஸ்டமும் இருக்குது. ஸோ இட் இஸ் ஆல் குட். திரும்ப இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து பார்க்கலாம். இதில் வந்து உங்களுக்கு மல்டிபிள் டிஸ்பிளே ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் பல விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஆப்ஷன்ஸ் ரீதியாக. அல்லது என்ன வியூ பண்ணணும் அதை நினச்சிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். டிரைவிங் டேட்டா, எக்கனாமி, ஆவரேஜ் எஃபிஷியன்சி, ஸ்பீடு, ஆவரேஜ் ஸ்பீட், வாட்எவர் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே, அதுபோக இங்கே இருக்கிற கண்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஆடியோ கண்ட்ரோல்ஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமுக்காக. 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இது அப்டேட்டட் ஓஎஸ் வரக்கூடிய யூசர் இன்டர்ஃபேஸ் டச் ஸ்க்ரீன் சிஸ்டம். இது கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்காங்க முன்னை விட. வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்லையும் உங்களுக்கு கிடைக்குது. அதுபோக ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் இருக்குது. வெரி 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 ஆவரேஜ் குவாலிட்டி ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா. ரொம்ப சிறப்புன்னு சொல்ல முடியாது இந்த ப்ரைஸுக்கு, சரியா. பட் இதில் உங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ்க்கு தனி மானிட்டர்ஸோட, ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ்க்கு தனி கிராஃபிக்ஸ் அந்த மானிட்டரும் வச்சுருக்காங்க. நைஸ். அண்ட் அது தவிர ஏசிக்கு கண்ட்ரோல்ஸுமே இதிலே நீங்கள் பண்ணிக்கலாம் டச் ஸ்க்ரீன் சிஸ்டமில், அதுவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அது போக வேறு ஒன்றும் பெருசாக ஒன்றும் ஆட் ஆகலை. சேம் ஃபீச்சர்ஸ் தான், ஸ்போர்ட் லைனில் என்ன பார்த்தோமோ அப்படியே சேமாக தான் இருக்குது. வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டியும் இந்த வேரியண்ட்லேயும் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸ்மார்ட் ஃபோன் வயர்லெஸ் சார்ஜிங் பேட் இங்கே இருக்குது. அண்ட் அது போக 2 சி டைப் சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் இங்கே இருக்குது. அண்ட் 2 கப் ஹோல்டர்ஸ் இங்கே சென்டர் கன்சோலில் கிடைக்குது. கூடவே ஆம்ரெஸ்ட் வந்து ஸ்லைடிங் ஆம்ரெஸ்ட் இருக்குது. அண்ட் உள்ள டீசென்டான அளவுக்கு ஸ்டோரேஜ் இருக்குது. ரொம்ப சூப்பர்னு சொல்ல முடியாது, ஸ்டில் ஓகே. க்ளவ் பாக்ஸ் கூல்டு க்ளவ் பாக்ஸ் தான், அதுக்கான கூலிங் அங்கே கொடுத்துருக்காங்க. டீசென்டான சைஸ். அண்ட் பெரிய 1 லிட்டர் பாட்டில் ஹோல்டர்ஸ் எல்லா டோர்ஸ்லையும் இருக்குது, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. தென் இங்கே ஃப்ரேம் டைப் ஸ்லீக்கான ஒரு ஆட்டோ டிமிங் ஐஆர்விஎம் கொடுத்துருக்காங்க. இது வந்து வெரி வெரி நைஸ். ஸோ ஓகே, அது போக எலக்ட்ரிக் சன்ரூஃபும் ஸ்டாண்டர்டாக வந்துருது இப்போ குஷாக்கோடைய எல்லா வேரியண்ட்ஸ்லையுமே. ஓகே, இது டீசென்டான சைஸ். பனராமிக் சன்ரூஃப் டாப் அண்ட் வேரியண்ட்டுக்கு மட்டும்தான் வரும். நந்தலஸ் இது வந்து ஓகேவான ஒரு சன்ரூஃபாக தான் இருக்குது லைட்டிங் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. அண்ட் ஆல் எல்இடி கேபின் லைட்டிங், அதுவும் ஒரு ஸ்டாண்டர்டான விஷயம் தான் ஸ்கோடா கார்ஸை பொறுத்தவரை. ஸோ அதுவும் உண்டு. அண்ட் கோ டிரைவர் சைடு வேனிட்டி மிரர் இங்கே ஒன்று வந்துருது சன்வைசரில்.
இட் இஸ் ஓகே. ஸோ இந்த அளவுக்கு ஃபீச்சர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸ்போர்ட் லைன் வேரியண்ட் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது, பெரிய வித்தியாசங்கள் எதுவும் இல்லை. ஆல் 4 பவர் விண்டோஸு, எலக்ட்ரானிக்லி அட்ஜஸ்டபிள் வால்யூம்ஸ் அதெல்லாமே ஸ்டாண்டர்டாக வந்துடுது எல்லா வேரியண்ட்லையும். இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஃபோல்டிங் ஆப்ஷனும் கிடைக்குது ஓஆர்விஎம்ஸை பொறுத்தவரை. ஓகே, இதுதான் ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டுக்கும் இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசங்கள். பெரிய அளவில் வித்தியாசங்கள் இல்லைங்க. ஓகே, இப்போ பேக் சீட் பார்க்கலாமா? பேக் சீட்டை பொறுத்தவரை இந்த வேரியண்ட்டுக்கும் ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லவே இல்லை. ஏன்னா நீங்கள் பார்க்கலாம், ஓவரால் மெட்டீரியல் குவாலிட்டி, ஸ்பேஸு, கம்ஃபர்ட், ஃபீச்சர்ஸ் எல்லாமே அப்படியே சேமாக தான் இருக்குது. இங்கே லெக் ரூம் வந்து பேக் சீட்லேயுமே ஆக்சுவலி நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். இத்தனைக்கும் டிரைவர் சீட் வந்து என் ஹெட்டுக்கு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். ஹெட் ரூம் ஓகே, பிரச்சனையே இல்லை. ஏன்னா பனராமிக் சன் ரூஃபும் இல்லை அப்படிங்கிறதுனால ரூஃப் வந்து பெரிய அளவில் உள்ளே வரதில்லை. ஸோ நல்லாவே ஹெட் ரூமும் இருக்குது. 2 பேருக்கு கம்ஃபர்டபுளான கேபின். அகலம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 பேர் அட்ஜஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் ஸ்குவீஸ் பண்ணி உட்கார மாதிரி தான் இருக்கும். ஆனால் 2 பேருக்கு நல்ல கம்ஃபர்டபுளான தாராளமான கேபின் அப்படின்னு சொல்லலாம். 2 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா இந்த ஆர்ம் ரெஸ்ட்டுமே கரெக்டாக ஏற்ற மாதிரி கரெக்டாக வச்சுருக்காங்க, சூப்பர். ஆனால் 3 பேர் உட்காந்தாங்கன்னா ஓகே, 3 பேருக்கு ப்ராப்பராக இண்டிவிஜுவல் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட்டும் இருக்குது, அதுலேயும் எந்த குறையும் இல்லை. அண்ட் எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே 2 ரியர் ஏசி வென்ட்ஸுங்கிறது ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது. கூடவே 2 சி டைப் யூஎஸ்பி சார்ஜிங் போர்ட்ஸ் பேக் சீட் பேசஞ்சர்ஸ்க்கு தனியாக கிடைக்குது. ஃபோனுக்கு தனியான ஒரு பாக்கெட் இங்கே கொடுத்துருக்காங்க. அது போக ஸ்டோரேஜுக்கு நார்மலான பாக்கெட்ஸும் இங்கே இருக்குது. சாஃப்டான பேடிங் டோரோடைய ஆம்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வந்து கிடைக்குது. ஸோ இட் இஸ் ஆல் குவைட் நைஸ் அப்படின்னு சொல்லலாம். சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 ஏர்பேக்ஸ், ஏபிஎஸ், இபிடி, இஎஸ்பி, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், இது எல்லா வேரியன்ட்ஸ்லையுமே ஸ்டாண்டர்ட். இந்த சிக்னேச்சர் வேரியண்ட்லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹில் ஹோல்டர் சிஸ்டம் ஸ்டாண்டர்டாக கிடைக்குது. அது போக ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சர்ஸ், ரியர் பார்க்கிங் சென்சர்ஸ் அண்ட் ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா, ரியர் விண்ட்ஷீல்ட் வைப்பர் வாஷர், டீஃபாகர், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது. டயர் ப்ரெஷர் மானிட்டரிங் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. ஸோ எந்த வகையிலுமே சேஃப்டிலையும் குறையில்லை. ஆல்ரெடி 5 ஸ்டார் ரேட்டட் வெஹிக்கிள் தான். ஸோ சேஃப்டி இன்னும் பெட்டராக தான் இருக்குன்னு சொல்ல முடியும். இப்போ வாங்க இந்த வண்டியோடைய சம்மரி முடிச்சுக்கலாம். எஸ் ஃப்ரெண்ட்ஸ், இதோ ஸ்கோடா குஷாக் ஃபேஸ் லிஃப்டோடைய சிக்னேச்சர் வேரியண்ட். என்ன கேட்டிங்கன்னா இந்த வேரியண்ட் நல்ல வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லுவேன். அதாவது உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இதுக்கு மேலே உங்களுக்கு ஸ்போர்ட்டினஸ் வேணும்னா ஸ்போர்ட் லைன் வேரியன்ட் இருக்குது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரஃப்லி ஒரு 17,000 ரூபாய் கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க ஸ்கோடா. அதில் உங்களுக்கு வந்து ஃபீச்சர்ஸில் எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் காஸ்மெட்டிக்ஸ் ரீதியாக கிளாசி பிளாக் அலாய் வீல்ஸ், கிளாசி பிளாக் ஸ்கிட் பிளேட்ஸ், அந்த மாதிரி ஒரு பிளாக் தீம்டு ஒரு ஸ்போர்ட் லைனான ஒரு ஸ்போர்ட்டியான லுக்கு கொடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க ஸ்போர்ட் லைன் வேரியண்ட்டில். ஆனால் அதில் வர ஃபீச்சர்ஸ் எல்லாமே இந்த வேரியண்ட்லேயே இருக்குது, இன்க்ளூடிங் சன் ரூஃப், ஆட்டோ டிமிங் ஐஆர் விஎம், 17 இன்ச் அலாய் வீல்ஸ், எல்இடி ஹெட் லேம்ப்ஸ், ஃபாக் லேம்ப்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கிடச்சிருது. பெரிய அளவில் மிஸ்ஸிங் இல்லை. ஸோ எஸ், இந்த சிக்னேச்சர் வேரியண்ட் உங்களுக்கு வேல்யூ ஃபார் மணியாக இருக்குது. அதை கீழே கமெண்ட் செக்ஷனில் பகிர்ந்துக்கங்க. எனவே கூடிய விரைவிலே நம்ம வந்து பேஸ் லெவல் கிளாசிக் ப்ளஸ் வேரியண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வண்டி வந்த உடனே உங்களுக்கு ரிவ்யூ நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அண்ட் டிரைவ் ரிவ்யூ அவசியம் உங்களுக்கு எடுத்து தான் போகிறேன். ஸோ இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுவது அன்புடன் விப்ரஜேஷ். மேலும் பல வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.